வேண்டும். போதை போர் பொய்ப்புகை ஒழித்து அமுல் செய்வோம். புதியதொரு பண்பாடு உலகுக்கு வேண்டும். போதை போர் பொய்ப்புகை ஒழித்து அமுல் செய்வோம். அதிக சுமை ஏதுமில்லை, அவரவர் தம் அறிவின் ஆற்றலினால் உடல் உழைப்பால் வாழ்வதென்ற முடிவும். அதிக சுமை ஏதுமில்லை, அவரவர் தம் அறிவின் ஆற்றலினால் உடல் உழைப்பால் வாழ்வதென்ற முடிவும். மதிப்பிறந்து மற்றவர்கள் மனமுடல் வருத்தா, மானெறியும் உணவுக்குயிர் கொள்ளாத நோன்பும். மதிப்பிறந்து மற்றவர்கள் மனமுடல் வருத்தா, மானெறியும் உணவுக்குயிர் கொள்ளாத நோன்பும். பொது விதியாய் பிறப்பொருளை வாழ்க்கை சுதந்திரத்தை போற்றி காத்தும் பிற துன்பம் போக்கும் அன்பும் வேண்டும். பொது விதியாய் பிறப்பொருளை வாழ்க்கை சுதந்திரத்தை போற்றி காத்தும் பிற துன்பம் போக்கும் அன்பும் வேண்டும். அன்பும் வேண்டும். அன்பும் வேண்டும். அன்பும் வேண்டும். அன்பும் வேண்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இன்று நிறைவு செய்யும் விதமாக இல்லறமே நல்லறம் அன்பர்கள் இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட 1 நிமிடத்திலிருந்து 2 நிமிடத்திற்குள்ளாக நேரத்தை கணக்கு வச்சுக்கோங்க. யார் யாரு இதுக்கு முன்னாடி சொல்லலையோ அவங்க அத்தனை பேரையும் கூப்பிட்டு சொல்லுங்க அவங்களுடைய கருத்தை. இல்லறமே நல்லறம் என்று கோதையம்மா நிறைவு பண்ணி வைக்கிட்டோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன். அருள்நிதி கீதா அம்மா, அம்மா உங்கள் கருத்தை நீங்க சொல்றீங்க அம்மா. வாழ்க வளமுடன். யார சொல்றீங்க? கீதா அம்மா. அவங்க அன்னைக்கு பேசினாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம தியாகராஜன் ஐயா இருக்காரு, கேளுங்க. அடுத்தது ஆனந்தி அம்மா, அடுத்தது மாலினி அம்மா பேசினாங்கன்னு நினைக்கிறேன். வரிசையா பாத்தீங்கன்னா நாகராணி அம்மா இருக்காங்க, அடுத்தது ராஜலட்சுமி அம்மா இருக்காங்க, ரேவதி அம்மா இருக்காங்க, சாந்தி அரவிந்தன் அம்மா இருக்காங்க. வரிசையா கேட்டு. வாழ்க வளமுடன். அருள்நிதி தியாகராஜன் ஐயா தங்கள் கருத்துக்களை தெரிவிக்கிறீங்க. இல்லறமே நல்லறம் என்று. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். அறம் என்பதை பற்றி அன்னைக்கு சொன்னேன். ஆனா இல்லறமே நல்லறம் என்ற அளவுல சிந்தித்துக் கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு மிக்க நன்றி, வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். இல்லறம் என்பது இல்லம் கொண்டு பொருள் ஈட்டி காத்து மற்றவருக்கும் ஈர்ந்து வாழ்வது என்ற அளவுல விளக்கம் கொடுத்திருந்தாலும், நம்ம வாழ்க்கையில அன்றாடம் அதிக நேரம் நம்ம கடமையாற்றுவது என்று பார்க்கும்போது மனைவி மக்கள் அன்னை தந்தை தான். ஆசானுடைய அருளால அந்த உண்மைகளை புரிந்து கொண்ட போது, ஏற்கனவே நான் எப்படி இருந்திருந்தாலும் ஆசான் அருளிய அந்த பழக்கத்தின் வழி வரும்போது மிக்க மகிழ்ச்சியாக நிறைவாக இருக்கிறது. காலையில எழுந்த உடனே கண்ணாடியை பார்க்கும்போது, இந்த உருவத்தை நினைத்து பார்க்கும்போது, இந்த உடல் என் தாய் தந்தையர் கொடுத்த கொடை அல்லவா என்ற அளவுல அவர்களை வணங்கி, அந்த மெய்ப்பொருள் உணர்வை கொடுத்து தவம் செய்யும் போது உயிர் மையத்தில் இருக்கக்கூடிய அந்த அறிவு அதை உணர்த்தி ஆசானை நினைத்து வணங்கக்கூடிய அந்த தன்மை, அன்போடு உணவு கொடுக்கும் போது சாப்பிட்டீங்களா, சாப்பிட வர்றீங்களா என்று கேட்கக்கூடிய அளவுல நம்ம மனதுக்கு அடிப்படை தேவையாகிய அந்த உணவு அதை பார்த்து பார்த்து செஞ்சு கொடுக்கிற மனைவி,
அன்போடு நம்மளை விசாரிக்கின்ற குழந்தைகள் என்ற அளவுல எனக்கு இப்ப ஒரு மன நிறைவை கொடுத்து கொண்டிருக்கிறது. அதோட ஆன்மீக அன்பர்கள் ஒவ்வொருவரும் ஒரு உறவு முறை சொல்லிக்கொண்டு இல்ல ஐயா என்று சொல்லிக்கொண்டு ஒவ்வொருவரும் அழைக்கும் போது மனதுக்கு எவ்வளவு மகிழ்ச்சி தெரிகிறது. இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவர்க்கும் நல்லாற்றின் நின்ற துணை என்ற அளவுல அந்த நல்ல சிந்தனைகளை கொடுத்த ஆசான் அருள் தந்தை அவர்களை இல்லற ஞானிதான், இல்லறத்திலேயே எப்படி அந்த நல்லற மாற்றி சிறப்பாக வாழ்வது என்ற அளவுல வாழ்ந்து காட்டிய ஆசான் அருள் தந்தை அவர்களை தருணத்தில் இணைந்து வணங்கி மன மகிழ்ச்சியோடு மன நிறைவோடு நிறைவு செய்கின்றேன். நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. நன்றிகள் ஐயா. குருவே துணை. நன்றிகள் ஐயா. ஆனந்தி அம்மா தங்கள் கருத்துக்களை தெரிவிக்கலாம். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நம்மளுடைய குடும்ப வாழ்க்கை என்பது தாய் தகப்பனோடு அவர்களோடு இருக்கும்போது சகோதர சகோதரிகள் என்ற பெரிய குடும்பம், அதை விட்டு கொடுத்து வாழ்ந்த அவர்கள் வாழ்க்கை ஏழ்மையானாலும் வர உறவுக்காரங்களை கவனிக்கிறது, அந்த மாதிரி எல்லாம் எல்லாரையும் அனுசரித்து போறது, முடிந்த தொண்டை மற்றவர்களுக்கு செய்வது, உறவுகளுக்காகட்டும் நட்புகளுக்காகட்டும், அந்த மாதிரி பிற உயிர் உணர்தலான்றத என் அப்பா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்ணும்போது அங்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நான். இதெல்லாம் அங்க நர்ஸா வேலை பண்ணுவாங்க. எங்கிருந்தோ குடும்பத்தை விட்டு தங்கியிருப்பாங்க. உடம்பு சரியில்லைன்னா அவங்கள நேரம் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துருவாங்க அப்பா. அம்மா அவங்கள 2 நாள் 3 நாள் ஆனா கூட மடியில படுக்க வச்சு அவங்கள கொஞ்சம் அதை குறையா அவங்களுக்கு உணவு கொடுத்து அவங்க நல்லா ஆகிற வரைக்கும் வீட்டுல ஒரு தாயின் கனிவோடு நடந்துப்பாங்க. அப்பா பார்த்து மெடிசன் கொடுப்பாரு. இதெல்லாம் பார்த்து வளர்ந்தவர்கள். வாசல்ல யாரோ ஒரு தயிர்காரமா யாரோ ஒரு அந்த நிலையில இருக்கிறவங்க தலைவலிக்குதுமானா கூட அம்மா உடனே ஒரு காஃபியை கொடுத்து மாத்திரை கொடுத்து அவங்களுக்கு அந்த கருணையை காட்டுவாங்க. இப்ப இருக்கிற காலகட்டம் மாதிரி ஃப்ரிட்ஜோ இன்னொன்னும் எதுவும் கிடையாது. அப்படி பார்த்து வளர்ந்த ஒரு குடும்பத்துல வந்ததுனாலயோ என்னமோ மற்றவர்களுக்கு அனுசரணையாக நடக்க வேண்டும், குடும்பத்துல நல்ல பேர் வாங்கணும், அந்த மாதிரி அந்த இல்லறத்தை நம்ம ஏற்றுக்கொள்ளும் போது எல்லாத்தையும் நம்ம படித்த கதைகள் இப்படியெல்லாம் வர்ணனை அதன்படி நடக்க வேண்டும் என்ற ஒரு எண்ண உந்துதலோடு திருமண வாழ்க்கையை ஏற்றுக்கொண்டாலும் அந்த மாதிரி எல்லாம் அமையறது இல்லை. நாம எதிர்பார்க்கிற மாதிரியோ நாம சூழல்ல நம்மளுடைய எதிர்பார்ப்புக்கு ஏத்த மாதிரி அந்த வாழ்க்கை துணை அமையாத அந்த நிலையில கூட சமுதாயத்துல அப்பா அம்மாவுக்கு தொந்தரவாயிடக்கூடாது, மற்றவர்கள் அந்த நம்மளை எதுவும் சொல்லிடக்கூடாது, பொறுத்து போகணும்ன்ற மெல்ல மெல்ல அதுக்கான ஒரு வல்லமையை வளர்த்து கொண்டு நம்மளுடைய குணத்தின் மேம்பாட்டால அது ஒரு காலத்துல குருவும் கிடைச்சி அந்த இல்லறத்தை குழந்தைகளை வளர்க்கக்கூடிய பொறுப்புல மனதை கழித்து எல்லாவற்றையுமே சரியாக செய்தோம் என்ற ஒரு நிறைவுல வாழக்கூடிய வாழ்க்கை தான் என்னுடையது. அப்படி அந்த நம்முடைய குணம் என்று சொல்லக்கூடிய பொறுத்து போதல், அனுசரித்து போதல், அந்த விட்டு கொடுத்து போதல், எதிர்பார்த்தது நடக்காதப்போ சுவாமிஜி கிட்ட நான் அதை சொல்லி முடிச்சுக்கிறேன். சுவாமிஜி கிட்ட நான் போயிட்டு 1 வருடம் கழித்து அவர்கிட்ட அந்த என்னுடைய அனுபவ உரையை சொல்லும் போது எல்லாவற்றிலும் உங்களுடைய கருத்துக்களை உங்களுடைய அந்த விளக்கங்களை கொண்டு வாழ முடியுது ஐயா, வாழ்க்கை துணை கிட்ட மட்டும் இன்னும் என்னால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லைன்னு சொன்னப்போ அவர் எனக்கு கொடுத்த விளக்கம், எதிர்பார்த்தல் வேண்டாம் அம்மா, நீங்க இந்த ஒரு விஷயத்துல உங்களுடைய அந்த கருத்தை பதித்து வாழ்க்கை நடத்தி பாருங்க, இன்னும் அமைதி கிடைக்கும் என்றதுதான். அந்த வாழ்க்கை துணையே ஆனாலும் எதிர்பார்த்தால் ஏமாற்றம்தான் என்பதை மகரிஷி அவர்கள் நேரடியாக கூறிய, அதுக்கப்புறம் அதுக்கான CD எல்லாம் வாங்கி கேசட் எல்லாம் வாங்கி கேட்டு திரும்ப திரும்ப அசை போட்டு கொஞ்சம் காலம் எடுத்தது எனக்கு அந்த இணக்கம் வருவதற்கு.
அந்த இணக்கத்தின்படி வாழ்ந்த போது அந்த ஒரு குறையும் நீங்கி இல்லறம் நல்லறமாக அமைத்துக்கொண்டு நாமும் வாழ்ந்து பிறரையும் வாழ வைக்கக்கூடிய அத்தனை நல்ல விஷயங்களும் என் வாழ்க்கையில் நடந்தேறியது என்று சொல்லி என்னுடைய அனுபவத்தையே உங்களுக்கு கருத்தாக வைத்து அமைகிறேன் அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்- இதுதான் எதிர்பார்ப்பு. நமது மன்றத்திலே சாதனை மார்க்கம் என்பதை நிரூபிக்கும் வண்ணமாக அவரவர் அனுபவத்தை குழைத்து தமது கருத்துக்களை இங்கே பகிர அன்போடு வரிசையாக அம்மா கூடுங்கம்மா. வாழ்க வளமுடன். மாலினி சுவாமிநாதன் அம்மா, எங்கள் கருத்துக்களை தெரிவிக்கிறீங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நான் பேசிட்டேன் அம்மா, என்னோட கருத்து தெரிவிக்கிறேன். சொல்லிட்டீங்க. சொல்லிட்டேன். திரு கார்த்திக் கிருஷ்ண பாலச்சந்தர் ஐயா. அவங்க சொல்லிட்டாங்க, நீங்க அடுத்தது கூப்பிடுங்க. நாகராணி புருஷோத்தமன் அம்மா. அம்மா நீங்க சொல்றீங்க, வாய்ப்பு இருக்குங்க. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. சத்தமா பேசுங்க, ராஜலட்சுமி. உங்களுக்கு கேட்டிருக்காது. நாகராணி அம்மா இருக்கீங்களா? நாகராணி அம்மா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வாழ்க வளமுடன். வளமுடன். கேக்குதுங்களா ஐயா? கேக்குதுங்கம்மா, நீங்க சொல்லுங்கம்மா. குரு புகழ் வாழ்க, குருவே துணை. இப்போ நான் பிறந்த வீட்டுல பாத்தீங்கன்னா அம்மா அப்பா வந்து அப்பா வந்து கடமை ஒழுக்கம் கடமை ஈகை என்ற முறையில அந்த காலத்திலேயே இப்படிதான் ஒழுக்கத்தோட இருக்கணும், நம்மளோட கடமைகளை இப்படி செய்யணும், நம்மளால முடிஞ்சது பிறருக்கு உதவி செய்யணும், அந்த மாதிரி அந்த வளர்ப்புலயே அப்படியே வளர்த்துட்டு வந்தாங்க. அம்மா கூட வந்து எது இருக்கோ அதை வச்சு நம்ம குடும்பம் நடத்தணும், எது இல்லையோ அதை வச்சு ஏங்கக்கூடாது, அந்த ஒரு பண்பாட்டோடயே என்னை வளர்த்துட்டு வந்தாங்க. நான் திருமணத்துக்கு பிறகு கணவர் கிட்ட வந்ததுக்கு அப்புறம் அதே மாதிரி அந்த பண்பாளரை தான் எனக்கு கணவரா அமைஞ்சாரு. நான் மணவாளைக்குரிய கலைக்குள்ள வந்ததுக்கு அப்புறமா சுவாமிஜியோட கருத்துக்கள் வந்து என்னோட வாழ்க்கையில நான் வந்து ஏற்படுத்தி கொண்டதுக்கு அப்புறமா இப்படிதான் வாழணும் அப்படின்ற ஒரு மகரிஷி கொடுத்த அந்த பயிற்சிகளை முறையா செஞ்சு தவம் செஞ்சு இந்த மன அலைச்சூழல் குறைச்சி எப்பவுமே வீட்டுல அமைதி இருக்கணும், அன்பா இருக்கணும் அப்படின்னு நினைச்சு என்னோட குழந்தைங்களையும் மனவளக்கலையில கொண்டு வந்து வாழ்க்கை துணைவரும் கொண்டு வந்து இப்போ எப்பவுமே அன்பா இருக்கும். அதே மாதிரி ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு இல்லறத்துல நல்லறமா வாழணும் அப்படின்ற ஒரு வாழ்க்கைய நாங்க வாழ்ந்துட்டு இருக்கோம். காலையில எழுந்த உடனே 4 பேருமே அந்த வாழ்க வளமுடன் அப்படின்ற வாழ்த்து சொல்லும் போதே அந்த மனசுக்கு ஒரு நிறைவா இருக்கு. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் அம்மா. ராஜலட்சுமி அம்மா, உங்கள் கருத்துக்களை தெரிவிக்கிறீங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். கேக்குதாங்கம்மா? கேக்குதா? கேக்குதுங்க. வாழ்க வளமுடன். இப்ப ஒருத்தர் சொன்னாங்க, நம்ம திருமணத்துக்கு முன்னாடி அப்படின்னா நாங்க இருந்த ஒரு கிராமம்தான். கிராமத்துல வளர்ந்தாலும் அப்பா அம்மா வந்து வசதியெல்லாம் அதிகம் இல்லை, சுமாரான குடும்பத்தான். என் அப்பாவுக்கு என்ன ஐயான்னு ஐயோ என்னன்னா யாருக்கு துன்பம் தரக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அது வாழ்க்கையிலே கடைப்பிடிச்சாங்க. ஒரு தடவை நிறைய குருவிகளை எல்லாம் ஒருத்தர் கொத்தா கட்டி வித்துட்டு போனோம். அது கத்தறத பார்த்துட்டு எங்க அப்பா சொல்றாங்க, எவ்வளவு அது கஷ்டப்படுது, கொட்டி நீ உனக்கு எவ்வளவு பணம் வேணும் சொல்லு, நீ அத்தனை பறக்க விட்டுட்டீன்னா உனக்கு எவ்வளவு அந்த பணத்தை நான் கொடுத்துறேன்னு சொல்லி அப்படி பறக்க விட்டுட்டு அப்புறம் பணம் கொடுத்துட்டு வந்தாங்க. வேலைக்கு ஆள் போகும்போதெல்லாம் கரெக்ட் டைம் பார்க்க மாட்டாங்க, போதும் வாங்க அப்படின்னு சொல்லித்தான் கூப்பிட்டு வந்துருவாங்க. அதையெல்லாம் டைமிங் எல்லாம் அடுத்தவங்க உழைப்ப அதிகம் வாங்கக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்துல எல்லாம் வளர்ந்து சூழ்நிலையில அதிகம் வந்து
எங்க அப்பா ரெட்டை சடை பின்னக்கூடாது, 2 பொட்டு வைக்க கூடாது அப்படின்னு ஒரு ஏழ்மை, இந்த வாழ்க்கைய அப்படியே எளிமையா வாழணும்னு கத்து கொடுத்தாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி திருமணத்துக்கு வந்து பிறகு அந்த வாழ்க்கை கொஞ்சம் நல்லாதான் போயிட்டு இருக்குது. இப்ப ரொம்ப நாள் கழிச்சுதான் இந்த மனவளக்கலையே எனக்கு கிடைச்சது. அது குரு மூலமாக நம்ம வாழ்க்கையில எவ்வளவு வந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் அப்படிங்கிறது குரு மூலமாக நிறைய குடும்பத்துல அந்த ஏற்று சகித்து கொள்ளக்கூடிய மனநிலையெல்லாம் நன்றாக உருவாயிருக்கு. எனக்கு வந்து முழுசா மாற்றத்தை கொடுத்தது மகிழ்ச்சியோட இந்த ஒரு பாடல் வந்து, என் ஜனனம் என் மரணம் இரண்டையும் நான் அறியேன் அப்படின்னு கடைசியில் சொல்றாங்க இல்லையா? எளிமையும் இன்முகமே எனது செல்வம், வீடோ ஏகவெளி என்று எண்ணத்தில் துறவன். இந்த பாடல் படிச்சுட்டு என்னால அழுகை நிறுத்தவே முடியல. அவ்வளவு இப்ப கூட என்ன அழுகை நிறுத்தவே, புக்க மூடி வச்சுட்டு எவ்வளவு நேரம் அழுகுனா அவ்வளவு நேரம் அழுது. அவ்வளவு பெரிய நானி எளிமை இன்முகம்னு சொல்றாங்களே அப்படிங்கறது வந்து உன்னிமேல் நம்ம பட்டு புடவை கட்டி நல்லா அலங்கரிக்கிறது இதை விட்டுறோணும் அப்படிங்கிற எண்ணம் அன்றிலிருந்து எழுந்துச்சு. இன்று வரை அதை கடைபிடிச்சிட்டு வர, அது குரு அருள் நம்மளுக்கு கிடைக்குது. இது வந்து திருமணம் அப்படிங்கறது எளிமைப்படுத்தணும்னு சொன்னாங்கன்னா, அந்த திருமணத்தை மகிழ்ச்சி முறையில் நடத்தணும்னு சொல்லி என் பையன் கல்யாணம், சன் கல்யாணம் மகிழ்ச்சி முறைப்படி உழவன் தங்கவேல் ஐயா தான் வந்து நடத்தி வச்சாங்க. அது ரொம்ப சிறப்பா இருந்து எல்லாம் வந்திருந்தவங்கெல்லாம் எவ்வளவு அமைதியா திருமணம் நடந்துச்சு, எவ்வளவு நல்லா இருந்துச்சு அப்படின்னு உறவுக்காரங்க எல்லாம் எங்க திருமணத்தை இப்படி நடத்துவாங்களா அப்படின்னு எல்லாம் கேட்கக்கூடிய சூழ்நிலை அமைஞ்சது. அதனால வாழ்க்கைங்கிறது வந்து கடைப்பிடிச்சு அதை வாழும் போதுதான், மகிழ்ச்சி தத்துவத்தை நம்ம கடைப்பிடிக்கும் போதுதான் நம்மளுக்கும் அவங்க கூட நம்ம இருக்கோம் அப்படிங்கிற ஒரு உணர்வு வெளிப்படுது. இதுக்கு மேல சொல்ல தயக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க. இன்றையில இருந்து நான் இன்னும் அந்த அலங்காரம்ங்கிறத நம்ம எவ்வளவு குறைக்கணுமோ, இன்முகம் உனக்கு வாழ்க்கை கிட்டும், இன்ப வாழ்வு உனக்கு எதனால் கிட்டும்னா விதவிதமா அலங்காரம், வீண் பேச்சு இவை தவிர்த்து மேலான எண்ணம், வளைவான உழைப்பு இவை பழக்கத்தில் கொள்ளும் மகிழ்ச்சி ஒரு பாடல் சொல்றாங்க. இது அடிக்கடி சொல்லி பார்த்துக்கணும். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அருமையா சொன்னீங்க. வாழ்க வளமுடன். திருவாசகத்துக்கு உருகாரு எந்த வாசகத்துக்கும் உருகாருன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி மகானுடைய இந்த வார்த்தைகள், என் ஜனனம் என் மரணம் யான் அறியேன். நான் அதை படிச்சுட்டு அழுதது கணக்கே இல்லைங்க, அவ்வளவு அழுக வந்துச்சு. வாழ்க வளமுடன். அந்த வார்த்தைகளுக்கு அத்தனை பேரும் முருகித்தான் ஆக வேண்டும். வாழ்க வளமுடன். ரேவதி அம்மா நிறைவு பண்ணலாமா, இல்ல நாளையும் இதை தொடரலாமா? நாளைக்கு மீதத்தை சொல்லி முடிச்சிட்டு நாம அடுத்த சிந்தனையை ஆரம்பிக்கலாமா? அப்ப நேரம் 57 இருக்கு இல்லையா? சரி, வாழ்க வளமுடன். அம்மாவை சொல்லலாமா? 2 நிமிடம் இருக்குங்க. ஏன்னா அறிவிப்புகளுக்கு போய்க்கலாங்க. நாளைக்கு வேணா சொல்ல. இல்லறமே நல்லறம், that is about our life. We are bringing by our family in so many ways. When we brought up, our education, our situation, everything decides our life. But our expectation after marriage is somewhat different for each and every human being. For me, my father doesn't like to send us for cinema and all. He never ever allows her to go. Even if he allows us, he will make the cinema should be in a divine Adi Parashakti, Kandan Karunai, Thiruvilayadal, like that topic only he will choose and send us for cinema. When we ask him, argues him, even cinema songs we can't hear, allowed to hear in the that day radio. Not allowed to listen any dramas. Like that, he is very strict in that way. When we ask him, he used to tell, after marriage, you enjoy with your husband. Like that. After marriage, so many indifferences for me and my husband.
because he's 8 years difference. He already enjoyed all cinemas and everything with his friends. That is a very small city we came to live in Arakonam. He used to say, if I take cinema, every my friends will make me somewhat what to say, kindle like that. I won't take you cinema here. The same thing continues even after marriage. Like that, small problems becomes big. Like that, each and every one. I myself studied in Chennai and worked in a firm. After coming to this, everything make an end, and my life was somewhat struggle only. But my parents' teachings, where parents brought up, I accept everything, somewhat managed to life. After coming to Swamiji, then only I understand there's so many things. Swamiji's philosophy is already followed by me. I went to Swamiji after 1 year practice in Manavalakalai. I asked him, everything I have changed, Swamiji, except one thing. I can't accept my husband's feelings, whatever he makes me to live like this. He didn't hear me, what I say. He's not accepting. Like that, blah, I told Maharishi. Everything I was in a way to accept, but not my husband's nature. He told, don't expect, ma. In his கனிவான அந்த குரல், எதிர்பார்க்க வேண்டாமா, எதிர்பார்த்தல் ஏமாற்றத்தை தான் தரும். The only word from Swamiji. Then I make myself again and again work out in that word, then change my life as Nallaram. Illaram nowadays become Nallaram by brought up the children. Everything changed. Whoever watches me very closely, they used to say, oh, such a change in Anandi Amma, like that. That is why we need somebody that my guru changed the whole lot of my life to be peaceful, enjoyable, and whatever it happens, to acceptable, like that, Amma. Thank you. Thank you so much. Thank you, Ma. Be blessed by the divine as you have shared your thoughts, what your obstacles came in your family. As by Maharishi advice, acceptance is a thing we have to follow in our family. Anybody? Yes, Karthik Krishna Balachandra. Yes, you can tell. Yes, Ayya. And share your thoughts. Balachandra Ayya. Amma, their mic is not working, so please proceed with someone else. Okay. Okay. Sankari Rajasekar. Be blessed by the divine. Yes. Thank you, Amma. Before marriage, I used to be like everything my mom and dad. I thought that my whole life is going to be just them, and then next will be my sisters, and that's my world. And other than that, just do my duty. That's all. Whatever I can do for the family. So it was like that. So I wasn't that kind of person who was like, I know everything or explore anything like that. So after marriage, like the married life itself and kind of exploring things. So it was just exploring myself. So before that, I used to think, I don't even think about anything about myself. I don't judge. But after marriage, I mean, every situation brought me question about, am I that bad? Am I, why I have to have all this struggle? Have I ever asked my mom to even get married? Ask me to get married? Why did they choose me like this? They should have just kept me with them like that. So it was just small issues every time when it
comes up like a big thing. So I used to think, okay, my mom used to tell me I need to have tolerance. That's the only thing for a successful family life. So I used to either cry. I will just cry. I will not even let it out. I will just cry. So I won't show that my husband, like that kind of girl. So after coming to Swamiji, I love the blessings. When he explains about the imprints, it's not about good or bad. I mean, it's not about your judgment about yourself or the life partner or anybody. It's the imprints that rules your life. So how to come over that, like, the self-judgment, and even you should not, be painful, like you should not take everything in your name. So how to balance that emotions. So that's what I learned from Rishi. And so when I started blessing, the whole life, it started gradually. It's not overnight, but I was able to understand without hurting myself how I can let my feelings let go, and also make my husband understand. I mean, it's my part trying to be peaceful, and it's my choice how to take my emotions and handle it. So that slowly got peace in the family also. So now I don't have to teach my kids about how to handle their life after marriage. They definitely have learned from us. So we both have transformed a lot after coming to Maharishi. He also got initiation, and he's also practicing Maharishi's meditation and exercises. But it's not that easy. It's challenge. It's continuous practice, and life gives us every time challenging situations, and that's where our imprints, we know how it comes up, and then how we handle. So but one thing, what would have happened without Manavala Kalai after the Sky practices? Before, it would have been just a normal person's life, like, okay, just do it, whatever you know, and then face it again and again. The same way I would have handled it. But now, every time we handle it, we grow in that, like we grow more in that subject. It's that just about understanding what life itself. And so then it's very simple, that it's only personal ego everywhere in the name of the kids or husband. You just come to know who you are. Like, there is no other way that you can know yourself better. Because if you would have been, if you are not married, then with parents, I would have remained the same Shankari, and I would not have transformed myself. So through the family is a blessing. That's what I remind myself. It's a blessing to have a family. And there are many people who are without this family setup, and there are people who are without kids, or either like, if they it's not a full family, like one will be there, one will not be there, there will be living somewhere. So there are so many reasons why I should feel gratitude for. So all these things happened in me after this continuous practices through Sky. And that's the thing I just want to share, Amma. So definitely it's consistent and continuous practices, and life will always give us challenges. But if we have our raised saved our energy enough, I think we can handle life always better. And gratitude is the only way. And Swamiji has given us a lot of things to how to handle our emotions. And best thing is blessings. When you bless, it's actually, you are changing yourself. You are just standing away from that negative emotion, and then only it transforms and it send us waves to other person. So when if I am when fight with my husband, it just first, it makes me to come down to a frequency of love, where I can understand his feelings better, so to keep me grounded, and then sending my love waves to understand, so to handle things better. So blessings is the great gift that Swamiji has given. So whenever I start the day until the end, whatever the situation may be, I'll start blessing everywhere, wherever I stand, wherever I cook or anywhere. I just have so much faith in that, and it works also. And my kids are also following that.
So gratitude to Swamiji. Valika Valamadam. Thanks for the opportunity, ma. Thank you, Ma. Be blessed by the divine. Super. Have told about everything. That is first is the balancing the emotion. That is more important. That you can get at once by practicing and by patience and tolerance only we get the balancing the emotion. And Swamiji's blessings, auto suggestions. You have told how to face a challenge. Thank you, Ma. Be blessed by the divine. I think we can conclude the session. Let us conclude. இது Yes, chat sir, boxல ஒரு மெசேஜ் இருக்கு, அது படிங்கம்மா. சார் ஐயா நீங்களே படிச்சு சொல்றீங்களா? எனக்கு அதெல்லாம் பார்க்க தெரியல. எங்கேயாவது விட்டுட்டு போயிடுவானோன்னு பயமா இருக்கு. ஒரு நிமிஷம்.